வந்து இப்போ டூரிஸ்ட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சோச்சுகாங்லேருந்து கிளம்பி சி அக்வாரியம் போகிறோம். யுனிவர்சல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அது வந்து சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போக வேண்டிய இடம். மேக்ஸிமம் அங்கே ஒரு 3 நாள் கிட்ட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏற்கனவே 4-5 தடவை போயிட்டேன். இந்த இது போனோம், அந்த வேலை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறான். இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் வந்ததுனால நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருக்குது. இங்கே பஸ்லாம் வந்துட்டு கார்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த கார்டை ஏறும்போது ஒரு வாட்டி இறங்கும்போது ஒரு வாட்டி டேப் பண்ணிட்டு ரீசார்ஜ்லாம் கிடையாது, நம்ம நார்மல் கிரெடிட் டெபிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அதில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வந்து சூப்பராக இது. நம்ம மெட்ரோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். மெட்ரோவில் வந்து இறங்கி அப்படியே வெளியே வந்தா பஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஏசியோட நல்லா ட்ராவல் பண்ணலாம். இப்படி வெளியே வந்து மட்டும்தான் வெயில் அடிச்சு போலகுது, மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. 2 வாரமா செம்ம வெயில். இப்பதான் கிளம்பணும், அதுக்குள்ள ஏதோ கொலன்னு ஆயிடுச்சு தனிக்கிறமா. லைட்டா ஏதாவது கிளைமேட் வாங்கினேன்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் தூக்கி மாட்டிட்டு வரான். என்ன பண்றதுன்னே தெரியல. கதை உருட்டாத அப்படி காலையிலே எடுத்து வச்சிட்டேன் அந்த பேகை மாட்டுறதுக்காக. புதுசா வாங்கியிருக்கோம், பள்ளத்துல ஊன்றாங்க. அப்படி உண்மையை சொல்லிட்டா. எங்கேயோ டாபிக் விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். சரி, மறுபடியும் வந்து நாங்க ஒரு தெளிவான நிலை வரும்போது நாங்க பேசுறோம். ஆமா, நைட்டு கட்டிங் போட்டாப்ல அவரு, அதனால கொஞ்சம் இன்னும் இதுலயே இருக்காரு. என்ன ஹேங் ஓவரா? அப்புறம் காலைல ஒரு கட்டிங் போட்டாருன்னா தெளிவாயிடுவாரு. முக்கியமான விஷயம், புதுசா வரவங்கலாம் நம்ம பேர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண மாட்டா. என்னடா ஏன்னா வியூவர்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் இருக்க மாட்டோம். நான் புதுசு இல்லைங்களே, ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்க தான் இருக்கோம். என் பேர் சூர்யா, அவன் பேர் வந்து அபிஷேக். அபிடின்னு சொன்னா தெரியும். அபிடின். நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டேஷன் போயிடலாம். இந்த சிங்கப்பூர் ஃப்ளைஓவர் மேலே எல்லா இடத்துலையும் பூச்செடி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நடந்து போகும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்குது. அடுத்து நம்ம பஸ்ஸு தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வாடா டேய். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒரு பஸ் டூர் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் இருந்து இந்த சிட்டியை ட்ராவல் பண்ணும்போது நான் என்னெல்லாம் பார்க்கணும் அது எல்லாத்தையும் உங்களுக்கும் நான் காட்ட போகிறேன். இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் செம்ம க்ளீனாக இருக்குது, எங்கேயுமே குப்பையே கிடையாது. நீங்கள் பாருங்களேன், போகிற வழியில் எங்கேயாச்சும் குப்பை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? எல்லோரும் ரூல்ஸை மதித்து கரெக்டாக ரோட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்களா, எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் வருதோ அது பக்கத்தில் பாருங்கள். அது பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷெல்டர் போட்டு நடந்து வர்றதுக்கான வழி இருக்கும். ஸோ வந்து மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் மழையிலையும் வெயிலையும் காயாமல் டேரெக்டாக வந்து பஸ் ஏறி வரலாம். இன்டர்மீடியேட்டர் எல்லாத்துலேயும் வந்து பெரிய பெரிய மரமே வளர்த்து வச்சுட்டாங்க. சுத்தமாக அந்த சைடில் வந்து லைட் ஹை பீம் போட்டாலும் நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ப்ராப்பராக இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ தான் கிடைக்கும். 2 சைட்லையும் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு 360 டிகிரியில் நம்ம வந்து ஊரை சுற்றி பார்த்துட்டே போகலாம். ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் சுற்றுறதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துருங்க. உங்களுக்கு பக்காவான ஒரு வியூ கிடைக்கும். ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே போகலாம். சென்டோசா ஐலாண்ட் போகிறதுக்கான கடைசி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். பஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே சாப்பிட்லான்றது தான் இப்போ எங்களோட பிளானு. இந்த கடை தான் எங்களை வந்து வந்ததும் வான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு சிக்கன் பர்கரும் ஸ்பெகட்டி நூடுல்ஸ் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதை சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். அவன் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஆர்டர் பண்ண சிக்கன் பர்கர் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு விவோ சிட்டி மால் போகிறோம். ஸோ இந்த மால் இருந்தா நம்ம சென்டோசா ஐலாண்ட் போறதுக்கான மோனோ ரயில் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க விவோ சிட்டி மால் வந்துட்டு இங்க இருந்து சென்டோசா போற மாதிரி இருந்துன்னா விவோ சிட்டி மாலோட டாப் வந்து இந்த வியூ கண்டிப்பா பாருங்க. இங்க இருந்து பார்க்கறதுக்கு இது செம்ம அழகா இருக்கு. இன்னைக்கு செம்ம வெயில் அடிக்குது, அப்பவுமே இது பார்க்க செம்மையா இருக்கு. நான் வர வழியில ரோட்ல எங்கேயாச்சும் குப்பை தெரியுதா பாருங்க சொல்லியிருந்தேன். ஆனா இங்க தண்ணிலையுமே பாருங்க, எந்த இடத்துலயுமே ஒரு குப்பை இல்லை, செம்ம கிளீனா இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம ஊரெல்லாம். நம்ம ஆக்சுவலா நான் ஒரு போட்டோகிராஃபர்ன்றதுனால எனக்கு நிறைய இடத்துக்கு போனா செம காண்டாகும். ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போனாக்கா அங்க போட்டோ
ஃபோட்டோ எடுக்கிறத விட்டு குப்பை பொறுக்கிற வேலைலாம் நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்கும், அதெல்லாம் நோக்கிட்டு அதெல்லாம் பொறுக்கி போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடமும் இந்த மாதிரி க்ளீனாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நல்லது, எங்களுக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அது தெரியுதுல்ல, அதுதான் வந்து மோனோ ரயில். அதில் தான் நம்ம இப்போ இங்கேருந்து சென்டோசா போக போகிறோம். இதுக்கு ஏன் மோனோ ரயில் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக சிங்கிளாக இருக்கிறதுனால இதை மோனோ ரயில் பேர் வச்சாங்களான்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுவோம். இந்த மோனோ ரயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியும் வந்து சுற்றி செமையான வியூ. இந்த ட்ரெயின்குள்ளே வந்தாக்கா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து பசையாக பாஞ்சாக் டெர்மினல் தெரியும். இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கண்டெய்னர் டெர்மினலில் ஒன்று இது. அதே நம்மளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் காரும் அந்த ரிவர் வியூவும் தெரியும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதை பார்க்கணுன்னு தோணுதோ அந்த மாதிரி போய் நின்றுக்கோங்க. கூட்டம் இல்லைன்னா அப்படியே நின்று 2 சைடும் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். சென்டோசா ஐலாண்ட் போகிறதுக்கு நம்ம காரில் போகணும், அப்படி இல்லைனா டாக்ஸியில் போகணுன்னா இந்த ரோடு வழியாக தான் நம்ம போவோம். செம அழகாக இருக்குது இந்த ரோடுமே. இது ட்ரெயினில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ரொம்ப டைம்லாம் ஆகாது. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட இப்போ ட்ரெயினில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இங்கேருந்து ரீச் ஆகிடலாம். காரில் போகணுன்னா இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். இப்போ போகிறது வந்துட்டு சி அக்வாரியம். அது வந்து இங்கே இருக்குது. இது இல்லாமல் இங்கே நிறையா இருக்குது. யூனிவர்சல் ஸ்டூடியோ இங்கே தான் இருக்குது. நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது, பீச் இருக்குது, அப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இங்கே இருக்குது. நாம் இன்றைக்கி இப்போ போகிறது வந்து சி அக்வாரியம். இது வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அக்வாரியம். இங்கே வந்து 1000 வெரைட்டியான மீன்கள் இருக்குது. 1,00,000 கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது இதுக்குள்ளே இருக்க வாட்டரோட அளவு 45 மில்லியன் லிட்டர். இதை விட நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக வரும். நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறையா விஷயம் சொல்கிற விளாகர் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கூகுளில் சர்ச் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சாரி. நீங்களே வந்துட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் பெட்டராக வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சி அக்வாரியம் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு டனல் இருக்குது. இந்த டனல் மேலே நிறையா சீ ஃபிஷஸ் இருக்குது. அந்த டனலை கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பவளப்பாறைகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய மீன் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய அழகழகாக செம்ம அழகான கலரோடு இருக்குங்க நிறைய மீன்கள். இதெல்லாம் வந்து பார்க்க முரட்டுத்தனமாக இருக்கும். இங்கே 2 பேர் நிறைய பேர் இங்கே மீனுங்க கூட ஜோடி ஜோடியாக தான் சுற்றிட்டு இருக்குங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கடையும் இருக்குது. சி அனிமல்ஸை வச்சு க்ரியேட் பண்ண கீ செயின்ஸு, பில்லோஸ், டிஷர்ட், இது எல்லாமே இங்கே இருக்குது. That's a cucumber. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷோட செக்ஷனு. இங்கே வெரைட்டியான ஜெல்லி ஃபிஷ்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜெல்லி ஃபிஷ் பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலாக செம விஷயம். இது வந்துட்டு நம்ம மேலே பட்டுச்சுன்னா நிறையா ஸ்கின் அலர்ஜி வரும், அப்புறம் செவந்து போகிறது, அது மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த சைட் இது வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது மேலே லைட் பட்டால் வந்து லேடியம் மாதிரியே அது வந்து மின்னுது. சில இது மேலே லைட் படாமல் இருக்குது, அதெல்லாம் டார்க்காக தண்ணி கலர்லேயே இருக்குது. சிலதை நோட் பண்ணி பாருங்கள், எங்கெல்லாம் லைட் படுதோ அது எல்லாமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக மீனுது. இந்த வாட்டர் பேனல் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வாட்டர் பேனல். இங்கே இருக்கிறதுல மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேனல். இந்த பேனல் இந்த அக்வாரியமோட சென்டர் பிளேஸில் இருக்குது. இந்த பேனல் வந்து செம பெருசு. இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு கீழே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேனல் நம்மளுக்கு கொடுக்குது. நான் இந்த பேனலுக்கு வந்தோடனே அப்படியே இங்கேயே உட்காந்துட்டேன். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இந்த பேனலாண்டியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுத்துக்கணும், அப்புறம் தேவையான அளவுக்கு வீடியோ எடுத்து முடிச்சிட்ட அப்புறம் நான் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது நம்ம மக்கள் பேசுகிறதுலாம் கேட்டுட்டு தான் இருக்கும், ஆனால் இங்கே ஒரு சைலண்ட்டான ஒரு மியூசிக் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த கடலுக்குள்ளே உட்காண்ட்ருக்க ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியா அந்த மியூசிக்கும் இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த டேங்க்குள்ளே இறங்கி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி நிறைய பேனல்ஸ் இருக்குது. மேலேயும் நம்மளை சுற்றி தண்ணி தான் இருக்குது. நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மேலேயும் தண்ணி, சுற்றி எல்லா இடமும் தண்ணி. அதுக்குள்ளே பேனல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸ்லாம் பாருங்கள், செம்ம க்ரியேட்டிவாக இங்கே இருக்க சீ அனிமல்ஸ் மாதிரியே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லாமே நீமோ படத்தோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம இனிமேல் பார்க்க போகிற செக்ஷனில் மேக்ஸிமம் வந்து அந்த நீமோ படத்தில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸும் வராங்க. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் பார்க்காத சில வெரைட்டிஸ்லாம் அங்கே பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். சொல்கிறேன், இவன் வந்துட்டு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மீன் இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. இது வந்துட்டு ட்ராகன் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அப்படியே இலை மாதிரி மிதந்துட்டு இருக்கான் தலைவன். கூட்டமாக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. நிஜமாவே இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு ட்ராகன் மாதிரியே இருக்குது. இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதையும் கமெண்ட்டில் போடுங்க. இவன் வந்து ரொம்ப மோசமான ஒருத்தன். பார்க்கறதுக்கு ஆப்பிரிக்கன் ஆதிவாசி மாதிரி இருக்கான். விஷப்புல்ல இதோட முள் எல்லாமே விஷம். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த செக்ஷன் வழியாக வெளியே வந்தோன்னா ஒரு பெரிய டனல். இந்த டனல் ஃபுல்லாக வெறும் ஷார்க் தான். இங்கே நிறைய வெரைட்டியான ஷார்க் இருக்குது. நாங்கள் வந்த டைம் செம கூட்டம். இங்கே இதுக்குள்ளே ஒயிட் ஷார்க் பார்த்தேன். இதுதான் ஒயிட் ஷார்க் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அவ்வளோதான், நம்மளோட சிங்கப்பூர் சி அக்வேரியமோட எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சிச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இந்த அக்வேரியம்குள்ளே எதையாச்சும் பார்க்காம விட்டேன், இந்த செக்ஷனுக்காக போகாமல் இருக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா நான் சில விஷயத்த பார்க்காம வெளியே வந்துட்டேன்னு எனக்கே தெரியும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது விஷயம் இதுக்குள்ளே இருக்குடா, நீ அந்த பக்கம் போகலடா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிற ஒரே ட்ரிங்க்ஸ் வந்துட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸ் சொல்லலாம். இதுவுமே வந்து சென்டோசா ஐலாண்டுக்குள்ளே போச்ச வேலை. வெளியில் சிங்கப்பூருக்குள்ளே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். $1 $2 இருந்துச்சு. இங்கே வந்து $3. இப்படி தான் வந்து அதுவே ஒரு கிளாஸ் எடுத்து ஜூஸை புழிஞ்சி அதை சீல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தது. செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸை நம்ம வந்து சுத்த போக வேண்டியதான். இந்த இடத்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ஒரு சில்லுன்ற எஃபெக்ட் வருது. நிறைய செம வெயில் அடிச்சுது. ஆனாலுமே வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்ப்ரேனால அது பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா KFC இருந்துச்சு. ஸோ KFCயில் போயிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் வெளியே வந்தோம். இப்போவுமே வந்து செம வெயிலாக இருக்குது. ஸோ இந்த டைமில் போனால் செம டயர்டாகிடும், பருத்துரும் சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு அங்கே உட்காரலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு சாக்லேட் கேக்கும் ஒரு கோல்ட் காஃபியும் வாங்கணும். இந்த சாக்லேட் கேக் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குண்ணே. ஸோ அங்கேருந்து நடந்து இப்போ நாங்கள் சிலோசோ பீச்சுக்கு வந்திருக்கோம்.
ஆக்சுவலாக இங்கே இருக்கிற டைம் மட்டும் பத்தலை. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இன்னும் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு போனால் சூப்பராக இருக்கும். இது செம்ம ஒர்த்தான ஒரு பீச். ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பீச்சு சன்செட்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் போகிற வழி வந்து நைட்டில் பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நம்ம டேஐ முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னும் புதுசா என்னென்ன பிளேசஸ்ல சுத்த போறோம்னு நானும் ரொம்ப எக்ஸைட்டட். நீங்களும் காத்து இருக்கிறீங்கன்னு நம்புறேன். See you tomorrow with more fun adventures.